திமுக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வரவுள்ள ஒரு புதிய கல்வி சட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி வருது. அப்படி அந்த சட்டம் என்னதான் சொல்லுது? கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான சட்ட முன் வரைவை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கல்வியாளர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த எதிர்ப்புக்கு காரணமாக குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த சட்ட மசோதாவை மட்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் உயர்கல்வி நிலையங்களில் இனி இடஒதுக்கீடு என்பது பெரும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படும் போது 69% இடஒதுக்கீட்டு கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்காது. இதனால் இந்த கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கு விருப்பமான மாணவர்களை தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டை கடைபிடிக்காமல் சேர்க்க முடியும். மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளுக்கு கூட நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை இடஒதுக்கீடு இல்லாமல் நிரப்பிக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது என்று கல்வியாளர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எது எப்படியோ சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி சட்டத்தை நிறைவேற்றினா திமுக அரசின் வெற்றியை பாதிக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது கவனிக்கத்தக்கது. இது போன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.